வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்தியான, சிம்பிளான, அதே சமயம் ரொம்பவே ஈஸியான ஒரு வெஜிடபிள் சூப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து கண்ணை மூடிக்கிட்டு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரை யார் வேணுனாலும் குடிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம எந்தவித கெமிக்கலும் இதில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே வந்து நேச்சுரல் ஐட்டம்ஸ் தான், அதாவது ஒன்லி வெஜிடபிள்ஸ் தான். ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் கூட பார்த்திங்கன்னா, இந்த காய்கறி தான் யூஸ் பண்ணணும், இந்த காய் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. என்ன இருக்கோ வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான சூப்பு தான் இது. இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் என்கிட்ட என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அதெல்லாம் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அந்த காய்கறிகளை எடுத்துக்கலாம். இது இல்லை அது இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. என்ன இருக்கோ இருக்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, காராமணி, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் இது பீன்ஸு, முள்ளங்கி, சொரைக்காய், அப்புறம் அந்த சக்கரவள்ளி கிழங்கு. ஸோ இப்படி இந்த காய்கறிகளெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தான் நான் எடுத்துருக்கிறேன். நீங்களும் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நாட்டு காய்கறிகளையே யூஸ் பண்ண பார்த்துக்கோங்க. நாட்டு காய்கறிகளையே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், எல்லாத்துலேயுமே அவரைக்காய் இதெல்லாம் வந்து நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? நான் ரொம்ப வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணல. ரொம்ப மீன்ஸ் 2, 3 அந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எப்படியுமே எல்லாத்தையுமே நம்ம போட்டு பாயில் பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு நான் ரொம்ப கட் பண்ணலை அதெல்லாம். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காய்கறிகள் கூட வேறு என்னென்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடவே வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்துட்டு ஒரு இஞ்சி வந்துட்டு தோலை சேர்த்திட்டு நல்லா கழுவிட்டு அதை கொஞ்சம் தட்டி வச்சுக்கோங்க, அதாவது இடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் பூண்டு, அதையுமே வந்துட்டு ஒரு முழு பூண்டு அப்படியே எடுத்து கழுவிட்டு நல்லா அதையும் தட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த காய்கறிகளை எல்லாத்தையும் போட்டுருங்க. அதோட இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு எல்லாமே போட்டுருங்க. போட்டுட்டு 1 டீஸ்பூன் வந்துட்டு மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் தேவையான அளவு கல் உப்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. அதோட மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா அதையும் வந்துட்டு கொஞ்சம் போடுங்க. அப்படி இல்லை, தூள் தான் இருக்குன்னாலும் பிரச்சனை இல்லை, அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டோமா, இனி 1 லிட்டர் தண்ணி அதில் ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் கொதிக்கட்டும். 1 லிட்டர் தண்ணி வந்துட்டு 1/2 லிட்டர் அளவு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் கூட வச்சு கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிடுச்சு, போதும், இறக்கிடலாம் அது. இனி வந்து அடுத்தது ஒரு பெரிய வடிகட்டி வச்சுக்கோங்க. கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த வடிகட்டியில் எல்லாத்தையுமே ஊற்றி காய்கறி அது எல்லாமே அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு அது நல்லா வந்துட்டு வடியட்டும் அந்த தண்ணியெல்லாம் பாத்திரத்தில். ஸோ அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். அது நல்லா இறங்கி வரட்டும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். தண்ணியெல்லாம் வந்துட்டு இப்போ நல்லா இறங்கிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், வந்துருச்சா? இறங்கி வந்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆக்சுவலாக அந்த காய்கறி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வடிகட்டியில், அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது அந்த வெஜ்ஜஸ் வந்துட்டு எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னா கூட நீங்கள் அதிலேருந்து அந்த சாப்பிட்லாம். அந்த காராமணி, பீன்ஸ், அவரைக்காய் அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த காய்கறியெல்லாம் நல்லா வந்துட்டு அப்படியே கையை வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணி நல்லா இருத்தி அந்த அதில் உள்ள இன்னும் சாறு இருக்கும் பாருங்கள், அது எல்லாத்தையுமே நல்லா ஒட்ட வந்துட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது நம்ம பிழிய நிறைய வருது அதிலேருந்து சாறு. ஸோ வந்து அந்த மாதிரி பிழிஞ்சு
அது கடைசியாக லாஸ்ட்டில் வந்துட்டு சக்கை மாதிரி வரும். ஸோ அந்த அளவு நல்லா பிழிஞ்சு அந்த சாறை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ சூப்பரான அருமையான ஹெல்தியான ஒரு வெஜிடபிள் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்துட்டு இதில் இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு 2.5 கிளாஸஸ் வந்தது. இன்னும் நான் வந்து இன்னும் அந்த அந்த வெஜிடபிள்ஸ்லாம் இன்னும் நல்லா பிழிஞ்சு எடுத்தேன். ஸோ வந்து எனக்கு டோட்டலாக வந்துட்டு ஒரு 3 கிளாஸ் வந்தது சூப்பு. ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்தால் கூட இன்கேஸ் அதை நீங்கள் வச்சுக்கிட்டு மார்னிங் ஒரு கிளாஸோ ஈவினிங் ஒரு கிளாஸ் அந்த மாதிரியும் குடிக்கலாம். இல்லையா, டெய்லி ஒரு ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க போதும். இது யார் வேணாலும் குடிக்கலாம். சின்னவங்க முதற்கொண்டு பெரியவங்க வரை யார் வேணுனாலும் எடுத்துக்கலாம். இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சுகர் வந்துட்டு குறையும், பிபி குறையும், நல்ல வந்துட்டு பிரிஸ்காக இருக்கும் உடம்பு, உடல் சோர்வு நீங்கும், அதுக்கப்புறம் கிரியேட்டின் லெவல் கம்மியாகும், இடுப்பு வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகளும் வந்துட்டு இதில் நீங்கும். அதனால் தயவு செஞ்சு அலுப்பு பார்க்காம வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகளை வச்சு இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ஹெல்தியான சூப்பு பண்ணி எல்லாருமே குடிங்க. எல்லாருக்குமே வந்துட்டு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.